எப்ப கடவுளே ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இடம் வாங்கி வீடு கட்டலாம்னு நினைச்சா எல்லாம் காட்டுக்குள்ள கொண்டு போய் காட்டுறானுங்க. கடைசி வரையும் இங்க வந்து இடத்த பார்க்க முடியல, ஒன்னதான் பார்க்க முடியுது. 2025க்குள்ள இடம் வாங்கி வீடு கட்டலாம்னு நினைச்சா 2026 வந்துரும் போல. இந்த வருஷம் 2025 முடியறதுக்குள்ள ஒரு நல்ல இடமா வாங்கி அதுல ஒரு சூப்பரா வீடு கட்டணும். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். சரி, இப்போ சொல்லுங்க சார், ஸ்ரீபெரும்புதூர்ல யாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா சார் நீங்க? ஆமா சார், பார்த்துட்டு இருக்கேன் சார். நம்ம ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்லேருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். வந்து பாருங்க சார், நல்லா இருக்கு சார். இப்பதான் ஒருத்தன் டோல்கேட் பக்கத்துலேயே சைட் இருக்குன்னு சொல்லி ஒரு 4 கிலோமீட்டர் கூட்டு போனா, நீ 2 கிலோமீட்டர்ன்றீங்க. நீங்க எத்தனை கிலோமீட்டர் கூட்டு போய் கட்டலையே? சைட்டு 2 கிலோமீட்டர் தான் சார் இருக்கும். நீங்க கார்ல வந்துருக்கீங்களா, பைக்ல வந்து? பைக்ல தான் வந்திருக்கேன். உங்க பைக்ல கிலோமீட்டர்லாம் ஒர்க் ஆகும் சார். புது வண்டி சார், எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே சார், நீங்க ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்ல வந்து எனக்கு இன்ஃபார்ம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, டோல்ல தான் இருக்கேன் நான் இப்போ. ஓகே, நீங்க பைக்ல 0 போட்டுக்கோங்க. ஸ்பீடோமீட்டர்ல ஓகே 2 கிலோமீட்டர் வாங்க. 2 கிலோமீட்டருக்கு மேல நான் திரும்பி போயிடுறேன் சார். அப்படியா? ஓகே சார், நான் கரெக்டா 2 கிலோமீட்டர் தான் வருவேன். அதுக்கு மேல இருந்தா நான் கண்டிப்பா உங்க கால கூட இருக்க மாட்டேன், நான் போயிட்டே இருப்பேன் நான். ஓகே சார். கடவுளே, உன்னை வேணும் ஒரு சைட்டை காமிச்சிருக்க. இனிவாது நல்லபடியா எனக்கு கம்மிட்டும் போ. ஹாய் சார், அதான் கால் பண்ணியிருந்தேன். சுரேந்தர். வெல்கம் சார். சார், ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்ட்டு? உள்ள என்ட்ராகும் போதே பார்த்தேன் சார். கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான் வந்துருக்கு. அதை மேலே வந்துருந்தா கண்டிப்பாக நான் போயிட்டு இருப்பேன்.